அறிவிப்பீங்க இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு 5% நீங்க இதுல நோட்டிபிகேஷன் கொடுக்கல சார். இதுல நீங்க பொது அறிவிப்பு பத்திரிகையில நாங்க எல்லா மாற்றுத்திறனாளியும் போற அளவுக்கு எங்களுக்கு சாய்வுதள பாதையே இங்க கிடையாது. நோட் த பாயிண்ட். இந்த சாய்வுதள பாதையில எங்களால ஏற முடியுமா? கம்பி போட்டுக்கீங்களா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க சார். நான் உங்ககிட்ட தப்பா கேட்கல. இந்த படியில எங்களால ஏற முடியாது, இந்த ரேம்ப்ல ஏற முடியாது சார். ஒரு கைப்பிடி கூட எங்களுக்கு கிடையாது. நாங்க ஏற முடியாது. நாங்க பின்வாசல் வழியா தான் நான் மட்டும் வந்து போயிட்டு இருந்திருக்கேன் சார். அப்படின்னு நான் கேட்கறேன் சார். இதுல எங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க? இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, எங்க மாற்றுத்திறனாளிகள் 10 பேர் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்னு வந்துட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு கடை எடுத்திருப்பேன். என்னுடைய வாழ்வாதாரம் உரிமை பறிக்கப்பட்டு சார். இந்த ஏழை நடக்கக்கூடாது. 10 நாள் கழிச்சு அவங்க ஏழை விட சொல்லுங்க, நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இதுல அப்படின்னு சொல்றாங்க சார். இதுல நீங்க எங்க சார் மாற்றுத்திறனாளிக்கு 5% சரி சரி சார். அப்படி கிடையாது. ஒரு வேலை வாய்ப்பு எதுனாலுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம் அங்க இருக்கு. இல்ல சார், ஏழை என்பது சார் பத்திரிகை செய்தியில ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாலே அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை %, எக்ஸர்வீஸ்க்கு எத்தனை % சொல்லி எல்லாமே நோட்டிபிகேஷன்ல வரும். இங்க கொடுக்கலையே, நீங்க எங்க கொடுக்கல சார். இதுல நீங்க சார் இதுல நீங்க எங்களுக்கு காமிக்கணும்ல சார். எங்களுக்கு கவர்மெண்ட் முதல்வரையா எங்களுக்கு எதுக்கு அந்த அரசாணை நிறைவேற்றிருக்காங்க? ஜிஓ 82 எங்களுக்கு அரசாணை எதுக்கு நிறைவேற்றினாங்க? பண்ணிருக்காங்க சார். ஒரு நிமிஷம். நீங்க எத்தனை கடையில ஏலம் விட்டீங்க? எத்தனை போட்டிருக்கீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. எனக்கு கணக்கு தெரியாது சார். சரி, அங்க எத்தனை ஒதுக்கி இருக்கீங்க? சரி, அடுத்தல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வாங்க. இல்ல அது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எத்தனை கடை வருது சொல்லுங்க சார். மொத்தம் 82 கடை வருது இல்ல சார். ஹோட்டல் கக்கூஸோட சேர்த்து 82 கடை வருது இல்ல சார். எங்களுக்கு நீங்க 4 கடை ஒதுக்கணுமா வேண்டாமா சார்? சார் நீங்க சொல்லுங்க சார். 5% இடஒதுக்கீடு 100 கடைக்கு 5 எங்களுக்கு ஒதுக்கணும். இப்போ எங்களுக்கு 82 கடை எல்லாமே வணிக ரீதியாக தான் அவங்க ஏலம் விட்டுறாங்க. கக்கூஸ்லயும் 5 ரூபா கொடுத்துட்டு தான் யூரின் போறோம். சாப்பிடுற இடத்துலயும் துட்டு கொடுத்துட்டு தான் சாப்பிடுறோம். அப்போ அங்க எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா சார்? அப்போ நீங்க 4 கடை எங்களுக்கு ஒதுக்கணுமா வேண்டாமா சார்? ஏழை விடாதீங்க சார். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல. நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் சார். பாத்தீங்களா நீங்க அவங்க என்ன மரியாதை கொடுத்து போறாங்க? உங்களுக்கே மரியாதை கொடுக்கலையா? பாருங்க, நீங்க தானே சார் கூட்டு வந்தீங்க. அங்க ஒரு தலைவர் இருக்காரு சார். வள்ளியூரை ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நில தலைவர் இருக்காரு. எல்லா ஜாதி கலவரத்தையும் தூண்டக்கூடிய ஒரு தலைவர் உள்ள இருந்துட்டு இருக்காரு. இங்க வள்ளியூர்ல அனைத்து சாதி மக்களும் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பின்னு பழகிட்டு இருந்த காலத்துல போய் இன்னைக்கு நேதாஜி சிலையையும் முத்துராமலிங்க சிலையையும் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சரித்து தந்திட்டு ஜாதி களத்தை உருவாக்குறதுக்கு நம்பி ஒரு திமுக பிரமுகர் உள்ள இருக்காரு. தலைவரை நான் குற்றம் சொல்லல. தலைவருக்கு இங்க என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த நம்பி தான் இந்த பஞ்சாயத்தை நாசம் பண்றாரு. சபாநாயகர் அப்பா உண்மையிலேயே நல்லவரு. அவர் எங்களுக்கு என்னன்னா நல்லா செய்வாரு. ஆனா இவரால் அவர் பேர் கெட்டு போச்சு. வள்ளியூர்ல இனிமேல் அவர் ஓட்டே வாங்க முடியாது சபாநாயகர்.